இன்னைக்கு நம்ம பார்லி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். பார்லி வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை குறைக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த பார்லி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்கும், ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். பார்லி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறதுக்கு 2 ஸ்பூன் பார்லி இருந்தால் போதும். அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். கேரட், பீன்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் காலிஃப்ளவர், ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம பார்லியை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரையில் வறுத்துக்கலாங்க. லைட்டா செவக்கும் போதே நல்லா வாசமா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து வணக்கிடலாங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்திக்கலாங்க. பூண்டு கட் பண்ணி சேர்த்திட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வைக்கணுங்கிறது இல்லைங்க. வணக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து ஹாஃப் குக்காக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோங்க பார்லியை. இதை ஒரு மிக்சியில் சேர்த்து 2 இருக்கிற மாதிரி பொடிச்சுக்கலாங்க. ரொம்ப பவுடராகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துட்டு குரணையாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பார்லிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பார்லி நல்லா வெந்திருக்குங்க. இதை இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிருக்கு, ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு. ரொம்ப கரையக்கூடாதுங்க. சேர்த்திட்டு இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சூப்பரான பார்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.